recipes 1K. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் ஸ்டியூ, அதாவது வெஜிடபிள் ஸ்டியூ தான் பண்ண போறோம். இது ரொம்ப நிமிஷமா பண்ணிடலாம். கரிகா கட் பண்ற டைம் தான். மற்றபடி வந்து இது குக்கர்ல வந்து எடுத்து வச்சோம்னா நிமிஷமா ஆயிடும். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன குக்கரை நான் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிட்டேன். இது வந்து கோகோனட் ஆயிலில் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன்ஸ் விட்டுருக்கேன். இதில் ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி, தேவையான பச்சை மிளகாய் நான் ஒரு 4 போட்டுருக்கேன் கட் பண்ணி. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இது வந்து 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த வெஜிடபிள் ஸ்டியூ வந்து நம்ம ரைஸோட சாப்பிடலாம், சப்பாத்தி புல்காவோட சாப்பிடலாம். இது ரொம்ப அட்டகாசமான ஒரு டிஷ். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் குக் ஆகிட்டுருக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டுலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பூண்டு சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு பூண்டு சேர்க்கலை. இப்போ வந்து நான் என்னெல்லாம் கரிகா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி சேர்த்துட்டுருக்கேன். இதெல்லாம் தான் காமன் வெஜிடபிள்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்க்கணும்னா நீங்கள் உங்களோட சாய்ஸ் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 1 டம்ளர் வாட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 to 3 விசில்ஸ் வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுக்கு. இப்போ இது நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரணும். இப்போ சேர்ந்து ஒரு கொதி வந்துடுது. இப்போது நான் வந்து ஒரு 3/4 கப் நல்ல ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அது திக்காக இருக்கும் இல்லையா, அதை எடுத்து விட்டுடுறேன் நான். தேங்காய் பால் விட்டாச்சுன்னா ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை. நம்மளோட வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி. நம்மளோட சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி. இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.